அட்டன் பண்ணவங்க, வேதம் கிளாஸுக்கு போனவங்களுக்கு அந்த நாமங்கள் அந்த இது மந்த்ராஸ் அது சொல்றது வந்து லலிதா சகஸ்ரநாம வரக்கூடிய அந்த தோத்திரங்கள் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நாம வந்து வேதா கிளாஸஸ்க்கெல்லாம் போகல ஒண்ணும் இல்ல. பட் அது வந்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு மெமரி ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றதுங்க குருஜி? ஓகே. நம்ம வேதத்தை ஆஹ் படிக்கிறது படிக்கிறது சரியா வரமாட்டேங்குது, உச்சரிப்பு சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் நம்ம தமிழ் மொழியில வந்து கக்க கக்காங்க சச்சா சஜ்ஜாங்க இப்படி பலவிதமான ம். வர்ணங்கள் கிடையாது. அதனால நம்மளுக்கு அதான். ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒரு ம். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. அதற்கு என்ன பண்ணலாம்? பிராக்டிஸ் தான். நம்ம பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். பிராக்டிஸ் பண்ணா வராது எதுவுமே கிடையாது. அதற்கு உங்களுக்கு சரியான ஒரு குரு இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மந்திரங்களை சரியா சொல்ல ஆரம்பிக்கும். ஈவன் பகவத்கீதை மந்திரமே நம்ம என்ன பண்ணணும்? சரியா உச்சரிப்பு சொல்லணும். ஏன்னா ஆ, சம்ஸ்கிருதத்துல ரொம்ப முக்கியமானது உச்சரிப்பு தான். உச்சரிப்பு சரியா இல்லைன்னா அது தப்பா போயிடும். இப்ப போயிடும். பிரபுபாவுடைய பேர் வந்து பக்தி வேதாந்த சுவாமி அவருடைய பேர். ம். இத பக்தி ஆ, வேதாந்த சுவாமின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பக்தி வேதத்தினுடைய சாரத்தை தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இது நிறைய அர்த்தம். பேர் பக்தி வேதாந்த அப்படிம்பாங்க. வேதாந்த அப்படின்னா குருட்டு வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். சோ குருட்டு ஆ, வேதாந்த சுவாமி அந்தம் அப்படின்னா இங்க மறுபடியும் குருடன் அப்படின்னு அர்த்தம். சோ ஆ. அவரை புகழ்வதற்கு பதிலா அவர் நம்ம இகழ ஆரம்பிச்சிடறோம். அதனால ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அது ம். ஒரு விஷயம். 2வது மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த மந்திரங்கள் சொல்லணும்னு நம்ம கத்துக்கணும். நம்ம எல்லா மந்திரங்களையும் சொல்லக்கூடாது. அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். வேதம் அப்படிங்கிறது பரந்து விரிந்திருக்கும். நம்ம எல்லாத்தையும் கத்துக்கவும் முடியாது. கத்துக்க தேவையும் கிடையாது. கிடையாது. நமக்கு குரு என்ன சொல்லியிருக்காரோ, நாம் இத சொன்னா போதும்னு என்ன பண்ணியிருக்கார், குரு நம்மளுக்கு குடுத்திருக்காரோ, அந்த மந்திரங்கள சொன்னா போதும். சோ அதனால நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பகவத்கீதைய கத்துக்கலாம். அதன் பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது பிராக்டிகலா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தமிழ்நாட்டுல படிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, அத நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாரி போட்டு வச்சுக்கிட்டு, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்ப எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடுனதோ, இல்ல மற்றவங்க பாடுனது இருக்கும். ம். அத நீங்க கேட்டே ஆ, இருந்தீங்கன்னா, சரியா உச்சரிப்பு தெரியும். இல்ல உச்சரிப்பு யாருக்கு தெரியுமோ, அவங்க கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேளுங்க. அவங்க கண்டிப்பா சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம வந்து இங்க உச்சரிப்பு பார்க்கறத காட்டிலும் விளக்கங்கள தான் சொல்லிக் குடுக்குறோம். விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். உச்சரிப்ப காட்டிலும். முக்கியம். ஸோ அதனால காட்டிலும். நம்ம விளக்கத்த தெரிஞ்சுக்கிறோம். விளக்கத்தோட சேர்த்து அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அதனால ம். நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எனக்கு உச்சரிப்பு சரியா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, உச்சரிப்பு சரியா வரல அப்படின்னாலும் உங்களுடைய மனோபாவம் பகவான திருப்திப்படுத்தணும், பகவான பத்தி புரிஞ்சுக்கணும்னு இருந்தது அப்படின்னா பகவானுக்கு அது புரியும். அத ரொம்ப ஈஸியா புரியுது. எடுத்துப்பார். பகவான் எடுத்துப்பார். ஆனா ஓகே. அதற்காக உச்சரிப்ப விட்டுறக்கூடாது. உச்சரிப்ப நம்மளால ம். தெரிஞ்சா கத்துக்கவும் செய்யணும். இதுக்கு டைம் ஆகும். டைம் எடுத்துக்கலாம். பட் முதல்ல அர்த்தத்த புரிஞ்சுக்கலாம். அத சொல்லிக் குடுக்கலாம். உச்சரிப்புக்கான ஞானத்த பகவான் தானா குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹரே வந்து கிருஷ்ணா. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அந்த வேதா இதுலதான் சொல்லணுமா? தமிழாக்கம் இப்ப அபிராமி அந்தாதி எல்லாம் இருக்கு. தனம் தரும், கல்வி தரும் வரும். அது மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழ்ல நாம பாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா இல்ல குருஜி? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் சொல்லணும். அது எந்த மொழியில் இருக்கோ அந்த மொழியில சொன்னா தான் அதற்கான சுவாரஸ்யம், அதுக்கான ருச்சி இருக்கும். ஓ. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொன்னாதான் அதனுடைய சாரம், அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப பௌதிகமா சொல்லணும் அப்படின்னா, சினிமா பாட்டு ஒண்ணு இருந்ததற்கு அந்த சினிமா பாட்ட நான் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுறேன் அப்படின்னா, அது ருசிக்காது இல்லையா? அது டேஸ்ட் கேட்கறதுக்கே இருக்காது. ஒரு மாரி நாராசமா இருக்கும். ம். அதுபோல அந்தந்த லாங்குவேஜுக்கான ருசி அது அதுக்கு இருக்கு. தமிழ்ல ம். நெறைய நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. அது தமிழ்ல பாடுனா தான் நல்லாருக்கும். "குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா" மறைமூர்த்தி கண்ணா. அந்த பாட்டு இருக்கு. இருக்கு. அத நான் ம். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்தந்த லாங்குவேஜ்க்கான சுவை, ரசம் அந்தந்த லாங்குவேஜ்ல தான் கிடைக்கும். அதுல படிக்கலாம். அதான் அதான் பிராமணாஸ் பாத்தீங்கன்னா புளியோதரை மாரி தான் பண்ணும். புளியோதரைய நான் வந்து பிரியாணி மாரி பண்றேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சா, அது நல்லா இருக்காது. அத கேட்கலாம்.